வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு நம்ம அடுத்த பயணத்தை நோக்கி போவோம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா துவங்கல். வாங்க போய் பார்ப்போம். இந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையிலேருந்து மானாமதுரை செல்கிற வழியில் தான் இருக்குது. அதாவது சிவகங்கையிலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஊர் இருக்குது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 150 குடும்பத்துக்கு மேலே வசித்து வர்றாங்க. இந்த ஊரோட பிரதான தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். இந்த ஊர் உருவாகி 300 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த ஊரை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் இந்த ஊரில் இருக்கிற குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மையம். இந்த கோவிலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முனியப்ப சுவாமி கோயில். இந்த கோயிலோட திருவிழாக்கள்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முனியப்ப சுவாமி கோயிலை தான் துவங்கல் நாட்டு மக்கள் தங்களோட காவல் தெய்வமாக பார்க்குறாங்க. பெரும்பாலும் இந்த ஊர் மக்கள் மழை தண்ணியை நம்பி தான் விவசாயம் பண்ணுறாங்க. மழை பெய்யலைன்னா அந்த வருஷம் அவங்க விவசாயத்துக்கு சிக்கல்னு தான் சொன்னாங்க. வாங்க இப்போ இந்த ஊரை பற்றி நம்ம இந்த ஊர்க்காரங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம்ண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். உங்க பேருண்ணே? என் பேர் சம்பத்குமார். உங்க பேருண்ணே? என் பேர் சந்திரன். இந்த ஊர் தானே? சரி, சொல்லுங்க. துவங்கலை பத்தி சொல்லுங்கண்ணே. துவங்கல் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவானது. சரி. அதனால முன்னோர் காலத்துல அப்படியே இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே பரம்பரையா இங்கே இருக்கிறோம். இந்த ஊர்ல விவசாயம் தான் பிரதான தொழில். விவசாயம் மட்டும்தான். சரி. விவசாயம்னா மழை பெஞ்சா மட்டும்தான் விவசாயம். சரி. மற்றபடி ஆற்று பாசனம் இதெல்லாம் எந்த விதமான கிடையாது. மழை பெஞ்சுன்னா விளையும், மழை பத்தாக்குறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாதி ஆயிரும். ரெண்டாவது இந்த கோயில்ன்றது இங்க ஊர்ல முனியப்பா சுவாமி கோயில் மட்டும்தான் பிரசித்தி பெற்றது. அந்த கோயிலை வச்சு வருஷம் திருவிழா கொண்டாடுவோம். இதுதான் எங்க ஊர்ல இப்போதைக்கு நடைமுறையில இருக்கு. குடும்பம் எத்தனை குடும்பம் இருக்கு? 150 குடும்பம் இருக்கு. இது எந்த பஞ்சாயத்துல? இது காட்டு நெடுங்குளம் பஞ்சாயத்து. காட்டு நெடுங்குளம் பஞ்சாயத்துல. வேற உங்களுக்கு ஊர்ல பிரச்சனை, அடிப்படை தேவையெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் புள்ள பண்ணணும்னா தேவைகள்ன்றது இப்ப ஓரளவு திருப்தியாக இருக்கு. ஆனா இன்னும் குறைகள் இருக்கத்தான் செய்யுது. இன்னும் ரோடெல்லாம் இன்னும் சரியானது கிடையாது. ரோடு வசதி செஞ்சு கொடுக்கணும். இது லைட்டு இன்னும் இதோட கொஞ்சம் கூடுதலாக பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இதே மாதிரி தண்ணி பிரச்சனைகளும் தண்ணிதையும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தா இதோட நல்லா இருக்குன்றது மாதிரி எங்களுடைய எதிர்பார்ப்பு. பசங்கள்லாம் என்ன இளைஞர்கள், இந்த ஊர் இளைஞர்களுக்குலாம் எப்படி படிப்பு இந்த மாதிரிலாம்? இளைஞர்கள் எல்லாருமே படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே நல்லா காலேஜ் வர படிச்சிருக்காங்க. எல்லாரும் வீட்லயுமே நல்லா படிக்க வச்சிருக்காங்க. எல்லாருமே காலேஜ் வர படிச்சாங்க. திருப்தியான விவசாயம்ன்றே கிடையாது. உங்களுக்கு அடிப்படையான அந்த ரோடு ஓடுறது லைட்டு ஆமா. தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி கூடுதலா கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, நம்ம கொஞ்சம் கோரிக்கை வச்சு நன்றி. இந்த ஊரை பற்றி கேட்டதுக்கு அவ்வளோ அழகாக சொன்னதுக்கு நம்ம ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கோம். அவங்க சொன்ன மாதிரியே இந்த ஊரில் சாலை வசதி சில இடங்களில் நல்லா தான் இல்லை. அது மட்டும் இல்லாமல் லைட்டும் சில இடங்களில் எரியலை. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறோம். இந்த ஊரோட இளைஞர்கள் ரொம்ப நல்லா கிரிக்கெட் விளையாடுவாங்க. உண்மையிலே சிவகங்கையில் ஒரு நேமான கிரிக்கெட் டீம் தான் துவங்கல் கிரிக்கெட் டீம். பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லைனாலும் சில அடிப்படை பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை சம்மந்தப்பட்டவர்கள் கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும். இந்த ஊரை சேர்ந்த பாட்டி அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் சொன்னாங்க. வாங்க அதை கேட்போம். பாட்டி வணக்கம். பாட்டி வணக்கம். தம்பி, உங்க பேர் என்ன? என் பேர் சேவி. சேவி. இந்த ஊர்ல இருக்கீங்களா? இதே எங்க ஊரு. உங்க மயங்க எல்லாம்? என் மயம் இருக்கேன். இந்த வரும் என் மயம் மட்டும் பிள்ளை. சரி, உங்க பேர் என்னப்பு? சரி பாட்டி சொல்லுங்க. பாட்டி உங்க ஊர்ல எதுவும் பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் இருக்கா? என்ன பிரச்சனை இல்ல. இந்த பூச்சி மருந்து எல்லாம் அடிச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. நல்லாத்தே இருக்கிற எங்களுக்கு எல்லாம் வீடு அந்த வீட்டை போய் பாருங்க சார். வீட்டை பார்த்துட்டு எங்களுக்கு வீடு வேணும். பாம்பு வச்சு என்ன செய்யறது? கோரிக்கை எல்லாம் வச்சு போயிட்டு இந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. உங்க வீடு மட்டும்தான் எங்க வீடு மட்டும்தான். மத்தபடி வீடு கொஞ்சம் லைட்டா இடிஞ்சிருக்கு. இதெல்லாம் காலனி வீடு அப்ப கட்டி கொடுத்தது, அதெல்லாம் இடிஞ்சிருச்சு. நான் எங்க வீட்டை போய் பாருங்க. சரி பாட்டி, நம்ம போவோம். நம்ம போய் பார்த்து கோரிக்கை. ரொம்ப நன்றி பாட்டி. நல்லா இருக்கு. இது என்ன பிரச்சனைனா, அப்போ அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடு தரம் இல்லாமல் கட்டி கொடுத்ததுனால இடிஞ்சு போய் கிடக்கு. கண்டிப்பாக நம்ம இந்த வாரம் மாவட்ட ஆட்சியரிடம் போய் கோரிக்கை வைப்போம். இந்த ஊரை பற்றி எடுத்துரைக்க உதவிய நண்பர் மஞ்சேஷ், தம்பி சக்தி அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
துவங்கல் நாட்டு மக்களுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு ஊரில் நம்ம இதே மாதிரி சந்திப்போம். நன்றி.